ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட தமிழ் டப்பிங் ட்ரெய்லரை பார்த்தவங்களுக்கு ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாகிறப்பா ஏய் சூப்பராகிறப்பா. என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட தமிழ் டப்டு வெர்ஷனான ட்ரெய்லரில் இது வரைக்கும் ஸ்பைடர்மேனுக்கு தமிழ் டப்பிங் கொடுத்துட்டு இருந்தவர் கொடுக்காம ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்டாக இருப்பார்ல நெட்டு, அவருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கக்கூடியவர் ஸ்பைடர்மேனுக்குமே இந்த ட்ரெய்லரில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வேற ஒருத்தர் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தாரு ஹோம் ட்ரையாலஜிலன்னா. அது பார்க்கக்குள்ளேயே நல்லாவே சூட் ஆச்சு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு. ஆனா இப்போ திடீர்னு ஒரு புது வாய்ஸ் ஓவர் கேட்கக்குள்ள ஏத்துக்க முடியல. எப்படி எண்ட் கேம்ல விஜய் சேதுபதி அயன்மேனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரோ அந்த மாதிரி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா அந்த அளவுக்கு இது மோசம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு இது எவ்வளவோ பெட்டராகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ட்ரெய்லரை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால ஒரே ஆளை வச்சு டப்பிங்கை மாற்றி கொடுத்துருப்பாங்க போல. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்குள்ள என்னடா நெட் அந்த லெட்டர் படிச்சுட்டு இருக்கிறாரோ அப்படின்னு நினைச்சேன் தமிழ் டப்பிங்கில் பார்க்கக்குள்ள. அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்பைடர்மேனுக்கே இப்படி வாய்ஸ் ஓவர் மாற்றி கொடுத்துருக்காங்கிறது. இதே டப்பிங் ஆர்டிஸ்ட்டை படத்துலையும் கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லருக்காக அவசரமாக ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம், படத்தில் மாற்றி கூட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை இதே தான் கண்டினியூ ஆகுதுன்னாலுமே அவ்வளவா ஒன்றும் பெரிய பிரச்சனையா தெரியல. ஓகேவா தான் இந்த டப்பிங் ஃபீல் ஆகுது. ஐயோ அவன் அதையும் சாப்பிட்றாடா. விஜய் சேதுபதிக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா, கடுப்பா. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.